ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவரெல்லாம் என்ன மனுஷன்? சொல்ல வேண்டாம்னு நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிருக்காரு. அம்மாடி, நல்ல மனுஷனா இருக்க போய் தானே போன் பண்ணி சொல்லிருக்காரு. அதான பெரிய மனுஷனுக்கு அழகும் கூட. நகையெல்லாம் வச்சுதானே நீ ஏதாவது பண்ணிட்டு வந்திருப்ப. ஆமா, இது என் மகனுக்கும் மருமகளுக்கு தெரியாமலையா பண்ணிருப்ப? அம்மாவுக்கு தெரியும். அம்மாவோட நகையும் தான் எடுத்து கொடுத்தாச்சு. என்னடி தங்கம், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சரி, அதை விடுங்க. நீ காதுல மாட்டிருக்கிற தோல்ல இருந்து கழுத்துல மாட்டிருக்கிற செயின் வரைக்கும் பணத்துக்காக வச்சியா வித்தியான்னு தெரியல. அதுக்கு பதிலா நீ கவரிங் தானே போட்டுட்டு வந்திருக்க. எனக்கு தான் வித்தியாசம் தெரியுதே. ஓ, இதை வச்சு கண்டுபிடிச்சிங்களா? அப்புறம் நம்ம கஷ்டத்துக்கு உதவுறதுக்கு தானே பாட்டி நகையே. இது என் தாத்தா பாட்டி குடும்பம். இங்க ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பேன்? சரி, இப்ப தாத்தா எப்படி இருக்காரு? என்னத்த சொல்றது, சிங்கம் மாதிரி இருந்த மனுஷன் அப்படியே உடைஞ்சு போயிட்டாரு. அவர் வெளியில பெருசா யார்கிட்டையும் காட்டிக்கலனாலும் அவருக்குள்ள வேதனையும் வலியும் எப்படி இருக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த காஞ்சனா இத்தனை வருஷம் கழிச்சு வந்து இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டாலே. அடுத்து கோவில் நகை வேற கொடுக்கணும். அதை விட 3 நாள்ல அந்த வீட்டையே காலி பண்ணணும். அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலம்மா. பாட்டி, இது ஏன் குடும்பம். இந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எந்த பிரச்சனைக்கும் நிதானமா யோசிச்சா கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும். அந்த காஞ்சனாவையே ஒரு வழி பண்ணிடலாம். சரி, நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரேன். நம்ம 2 பேரும் ஒன்னா போனா கூட ரங்கநாயகி ஆண்டி சந்தேகப்பட்டு அதுக்கும் ஏதாவது பேசுவாங்க. அதோட நான் கதிருக்கும் போன் பண்ணல. நான் போன் பண்ணி என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா. டேய், அண்ணன் ஃபோன் பண்ண சொன்னாரு. ஃபோன் பண்ணையா? ஃபோன் போக மாட்டேங்குது. திரும்ப ஃபோன் போடுறான். இதோ பண்றையா. அவரே பண்ணிட்டாரு. ஓ, ஃபோன் எடு. ஹலோ அண்ணே. ஏய், மெசேஜ் அனுப்பிச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? நீ அதை பார்த்துருக்க, ஆனால் கால் பண்ண மாட்டியா? அண்ணே, நான் உங்களுக்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களே கால் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ அங்கே என்ன நடக்குது? அண்ணே, எல்லாரும் நீங்க பேசின பேச்சை கேட்டு ஒட்டுமொத்த ஊரும் கூட்டமா சேர்ந்துக்கிட்டு சிதம்பரம் வீட்டுக்கு நகையை பத்தி கேட்க போயிட்டு இருக்காங்கண்ணே. சரி, அந்த கூட்டத்தில் நம்ம ஆளுகள் இருக்காங்களே? ஆமாண்ணே, முன்னால ஊருக்காரங்க ஒன்னா போயிட்டு இருக்காங்க. நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணதுனால கொஞ்சம் பின்னால போயிட்டு இருக்கோண்ணே. சரி, இப்போ நான் அந்த சிதம்பரம் வீட்டில் வச்சு ஒரு விஷயத்தை பண்ண சொல்கிறேன். அதை அப்படியே பண்ணிருக்கேன். கண்டிப்பாண்ணே. இப்போ அந்த சிதம்பரம் வீட்டுக்கு போய் இவனுங்க ஐயா நொய்யான்னு பேசி நகையை பற்றி ரொம்ப பவ்யமாக மரியாதையாக கேட்பானுங்க. அப்போ உங்காலில் ஒருத்தன் அந்த சிதம்பரத்தை பார்த்து, ஏயா சிதம்பரம், உன் வீட்டு பிரச்சனையில் கோவில் நகையை வாங்கி லாக்கரில் வச்சுட்டு ஏதோ போச்சுங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அவனை அசிங்கமாக நீங்கள் பேசணும். அந்த கிழவன் கோவப்படுறானோ இல்லையோ, அந்த கதிரு கண்டிப்பா கோவப்படுவான். அவன் வயசு வித்தியாசம்லாம் பார்க்காம என் தாத்தாவை மரியாதை குறைவா பேசுறீங்களேன்னு அப்படியே பாஞ்சுக்கிட்டு உங்க மேல கைய வைக்க வருவான். அதுதான் நம்மளோட கரெக்டான டைம். அப்போ நீங்களும் அவன் மேல கைய வைக்கணும். கூட்டத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு பிரச்சனை யதார்த்தமா நடந்த மாதிரி இருக்கணும். அந்த சிதம்பரம் சண்டையை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஊர்க்காரனுங்களும் சண்டைய நிறுத்துறதுக்கு பாப்பானுங்க. ஆனா நீங்க அதுக்குள்ள சண்டையோட சண்டையா நம்ம ஆளுகள்ல ஒருத்தன் அந்த சிதம்பரத்தோட வேட்டியெல்லாம் உருவி விட்டு சண்டையில அவன் சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு அவனை தள்ளி விடுற மாதிரி விட்டு அசிங்கப்படுத்தணும்டா. அது அப்படியே நான் லைவா பார்க்கணும். வீடியோ கால் போட சொல்லு. ஏய், தங்கச்சி சொன்னது கேட்டுச்சுல? அண்ணே, கேட்டுச்சுண்ணே. அவ்வளவுதானே.
நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேலேயே பண்ணிடுறோண்ணே. என்னடா அண்ணன் என்ன சொன்னாரா? அண்ணன் சிதம்பரம் ஐயா வீட்டில் வச்சு ஒரு பெரிய பிளான் பண்ண சொல்லியிருக்காரு. ஓ, அது என்னன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. கரெக்டா பண்ணணும். ஓகே, போலாம் வா. டேய் அவங்க போயிட்டு இருக்காங்க, வா சீக்கிரமா வா போய் வா, join நானும் பண்ணிக்கோ. அதான் அப்பா சொன்னேன், வா.